ஷேய் விஸ்டோ பிரமா ஜனநாயகம்ங்கிறது கணக்கு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஜனநாயகம். உலக நாடே ஜனநாயகம். பிரித்து வச்சு மாநிலமாக வச்சு நாடாக வச்சு பூரா நாசம் பண்ணி 2ஆம் நம்பராக விட்டு பாழாக்கி நாசம் பண்ணிட்டான். இப்போ நேபாளத்தில் பூரா அடித்து பூரா கொள்ளுதானா ஜனநாயகம் போய் அடிக்கானா அந்த மாதிரி இப்போ டெல்லிக்கு வரும். டெல்லி ஊடாடப்பட்ட மாநிலத்தில் வரும். புரியுதா? ஆந்திரா வரைக்கும் வரும். தமிழ்நாட்டில் வந்து பேப்பர் வந்து கெட்டுக்கட்டாக அந்த அச்சடித்த பேப்பரை வச்சு திங்கிறதுக்கு கொடுக்கல் கை மாற்றலுக்கு இருக்குது. அதனால் திம்பான். புரியுதா? இது கொடுக்குற கொடுப்பு இவர் தான் வேறு மாதிரி கொடுப்பார். ஐயா வந்து வேறு மாதிரி கொடுப்பார். தமிழ்நாட்டில் கொடுக்குற கொடுப்பில் 80% போயிடுவான். அப்படியே சுண்டி விட்ட மாதிரி அப்படியே கீழே இறக்குவார் இந்த பேகளை. புரியுதா? ஏண்டா நீதிமன்ற கோர்ட்டு கைலாங்கரியில் கணக்கு போடுதார் ஐயா. அப்போ டெல்லியில் ஜனநாயகத்தை அடிக்கணும்ல. இப்போ நேபாளத்தில் ஜனநாயகம் பூரா அடித்து பூரா கொண்டு வெறியில் கொண்டுருவான். அந்த மாதிரி நாய் மாதிரி குதிரை விடுவார் ஜனநாயகத்தை. இப்போ உள்ள ஜென்ரேஷனை அப்படியே விடுவார். ஜென்ரேஷனை விட்டாதே சரி வரும். இப்போ டெல்லியில் பார், பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி இருக்கானாடா டெல்லியில். மகாராஷ்டிராவில் டெல்லி அப்படியே மந்திரியெல்லாம் நடு ரோட்டில் விட்டு பிச்சு கொட்டலெல்லாம் பிரித்து எறிவான். முதலமைச்சரையும் பிச்சு எறிவான். புரியுதா? உனக்கு அவ்வளோ மூளை ஓடுதாடா, மூளை அப்படியே உன் பொண்டாட்டி புள்ள பார்த்தியாடா. அந்த மாதிரி முதலமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ, எம்பி எவனோடா ஏற்கனவே ஊடால கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காரு. பிச்சு குடலெல்லாம் பிச்சு வெளியே எடுப்பாம்டான்னு வீடு வாசல்லாம் எரிப்பான். ஒட்டு சீட்டு விளையாட்டு மாதிரி விளையாடுதான். சீட்டு எப்படி விளையாடுவான்? எப்படி சீட்டு கட்டு விளையாட்டு. டெல்லியில் தமிழ்நாடு பூரா 2ஆம் நம்பர் ஆன்லைனில் விளையாடுதானா கிரிக்கெட் மாதிரி. அந்த மாதிரி விளையாண்டு பூரா போலாக்க அந்த பாய்ப்பில். இப்போ சீட்டு விளையாட்டு மாதிரி இவன் வருவான். யார் ஜனநாயகம் ஓட்டு போடுதானா? இப்போ உள்ள ஜென்ரேஷனை குதிரை விடுவார். குதிர்றா கடிச்சு குதிர்றா. முக்கால் சத்தியம் புரிஞ்சு.